नमस्ते। आज अपनी दो सखियों की वजह से मैं आज यह गीत गाने जा रही हूँ, जिसे तमिलनाडु के एक महाकवि श्री ऊतुकाडु वेंकट सुब्बैयर जी ने लिखा है और यह 17वीं शती के हैं और कृष्ण भक्त हैं, बहुत बड़े कृष्ण भक्त। मीराबाई से समानता की जा सकती है। नारद के अवतार माने जाते हैं ये कवि। और इनकी ना दक्षता संस्कृत और तमिल दोनों में थी। संस्कृत में भी उतना ही अच्छा लिखते थे जितना कि तमिल में। और इन्होंने कई गीत लिखे हैं, और वह भी कहाँ, मंदिर में, कृष्ण के मंदिर में। आपको मालूम ही होगा, कृष्ण ने कालीय मर्दन किया था, कालीय नाग का मर्दन किया था। उसके जो 5 मुख वाले जो फन था, उस पर चढ़कर उसका मर्दन किया था। तो यह मंदिर ऊतुकाडु में है। तो वहाँ रहकर इन्होंने मंदिर में ये कई गीतों की रचना की। और ऐसा माना जाता है कि उस समय जब वे गाते थे तो उन्हें कृष्ण के दर्शन भी होते थे। और वहाँ जो कृष्ण है ना, 5 साल के हैं, छोटे से कृष्ण। और वहाँ पर कालीय नाग भी है जिस पर वो खड़े हुए हैं। तो आप बाद में देखिएगा, आनंद पोथी मतलब फेसबुक पर देखिएगा उनके बारे में। उनका चित्र भी मैं भेजूंगी, तो आप देखिएगा। तो ऊतकड़ जो गांव है ना, वह मंदिर कोई बहुत विशाल नहीं है, छोटा सा ही मंदिर है। पर उस मंदिर की वजह से और उस कवि की वजह से उसे बहुत माना जाता है, मान्यता मिली है। उसे दक्षिण गोकुल कहा जाता है, दक्षिण भारत का गोकुल। तो चलिए गाना सुनते हैं। यह कृष्ण और यशोदा का संवाद है। कृष्ण माँ से कह रहे हैं कि मुझे तो जाना है, मुझे गाय चराने जाने दो, क्योंकि सारे मित्र भी आ गए हैं ले जाने के लिए। पर यशोदा चिंतित है, आखिर माता है ना, तो चिंतित तो होगी, स्वाभाविक है। और धूप भी तेज़ है, तो वे बहुत सारे कारण बताती हैं, मतलब लुभाने की कोशिश करती है कि कृष्णा मत जाओ। तो कैसे कहती है, सुनिएगा। इसका आप हिंदी रूपांतरण तो सुन ही चुके हैं। यह तमिल है, जिस गीत को इस कवि ने, वेंकट कवि ने लिखा था। माड यानी गाय। மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், காய்ச்சின பால் தரேன் கல்கண்டு சீனி தரேன், காய்ச்சின பால் தரேன் கல்கண்டு சீனி தரேன், கை நிறைய வெண்ணெய் தரேன் வயலிலே போக வேண்டாம், கை நிறைய வெண்ணெய் தரேன் வயலிலே போக வேண்டாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன்। अब कृष्ण कहते हैं, काचिन पाल वेंडाम कलकंड चीनी वेंडाम, काचिन पाल वेंडाम कलकंड चीनी वेंडाम, உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன், உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன், போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே, मुझे जाना है रोको मत, போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே। யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கல்வர் பயம், யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கல்வர் பயம், கல்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே, கல்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன்। கிருஷ்ணா। கள்ளன் உண்டோ
கண்டதுண்டோ சொல்லும் அம்மா, கள்ளனுக்கொரு கள்ளன் உண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா, கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்டு துண்டும் செய்திடுவேன், கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்டும் துண்டும் செய்திடுவேன், போக வேணும் தாயே तड़ै சொல்லாதே நீயே, मुझे तो जाना ही होगा तुम बाधा मत डालो. யசோதா. கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு, கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு, சிங்கம் புலி கரடி வந்தால் கலங்கிடுவாய் கண்மணியே, சிங்கம் புலி கரடி வந்தால் கலங்கிடுவாய் கண்மணியே, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும், காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும், கூட்டமாக ஓடி வந்தால் வேட்டையாடி வென்றிடுவேன், கூட்டமாக ஓடி வந்தால் வேட்டையாடி வென்றிடுவேன், போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே. अब आखिरी तरीका रोकने का. பிரியமுள்ள நந்த கோபர் பாலன் எங்கே என்று கேட்டால், பிரியமுள்ள நந்த கோபர் பாலன் எங்கே என்று கேட்டால், என்னவென்று சொல்லிடுவேன் எக்கமுடன் தேடிடுவார், என்னவென்று சொல்லிடுவேன் எக்கமுடன் தேடிடுவார், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். வீதியிலே பாலருடன் பந்து விளையாடுகிறான், வீதியிலே பாலருடன் பந்து விளையாடுகிறான், கண்ணேன்று நீ குரல் கொடுத்தால், கண்ணேன்று நீ குரல் கொடுத்தால் ஓடி வந்து நின்றிடுவேன், கண்ணேன்று நீ குரல் கொடுத்தால் ஓடி வந்து நின்றிடுவேன், போக வேணும் தாய் தடை சொல்லாத நீயே, போக வேணும் தாய் தடை சொல்லாத நீயே. धन्यवाद.